வெல்கம் டு வீக்லி அப்டேட்ஸ் ஃபார் February 2nd வீக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் இண்டிசஸ்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப்போட டேரிஃப்னால என்னென்ன இம்பாக்ட் நடந்திருக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கம்பெனியோட ரிசல்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது, அதெல்லாம் நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எல்லா மேஜர் இண்டிசஸும் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டி 50 நெகட்டிவ் 2.68% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து 12.5% ட்ராப் ஆயிருக்கு. அதே போல் நிஃப்டி பேங்க்கும் நெகட்டிவ் 2% ரிட்டர்ன் லாஸ்ட் வீக் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 10% ஆல் டைம் ஹைலேருந்து ட்ராப் ஆயிருக்கு. ப்ராடர் மார்க்கெட் இண்டிசஸ் ஆன மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ஹெவி ஃபாலோ பார்த்துருக்கு. மிட் கேப் ஆல் டைம் ஹைலேருந்து 18% ட்ராப்பும், ஸ்மால் கேப் 21% ட்ராப்பும் பார்த்துருக்கு. மோர் தென் 20% கரெக்ஷன் எந்த இண்டெக்ஸ்லையோ இல்லை ஸ்டாக்லையோ இருந்ததுன்னா அது பியர் டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்சதா சொல்லுவாங்க. பியர் டெரிட்டரினா இன்னும் ஃபர்தர் ஃபால்ஸை நம்ம எதிர்பார்க்கலான்றது அர்த்தம். லாஸ்ட் வீக் மட்டும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 9.4% ட்ராப் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 4 டைம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரே வீக்கில் 9% ட்ராப் ஆயிருக்கு. ஜான்வரி 2018, செப்டம்பர் 2018, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 2020 அண்ட் மார்ச் செகண்ட் வீக் ஆஃப் 2020. இது 5th டைம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 9% ட்ராப் ஆயிருக்கு ஒரே வீக்கில். இது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரியாலிட்டி ஒரு சைக்கிள். இப்போ ரியாலிட்டி சைக்கிள் பீக் அவுட் ஆனதுனால நிறைய இன்வென்ட்ரிஸ் அன்சோல்டாக இருக்குது. நிறைய ஃப்ளாட்ஸ் அன்சோல்டாக இருக்க காரணத்தினால ரியாலிட்டி இண்டெக்ஸ் ஆல்ரெடி ஃபால் ஆகிட்டு இருந்தது. இந்த இண்டெக்ஸும் லாஸ்ட் வீக் ஒரு 9% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்து 28% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆல் டைம் ஹைலேருந்து கொடுத்துருக்கு. இந்தியா விக்ஸ் 10% அப் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஏ டேட்டா பற்றி பார்த்துருவோம். இந்த மாதம் மட்டும் எஃப்ஐஐ ஆல்மோஸ்ட் 30,000 crores செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 26,000 crores பை பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஸ்பெசிஃபிக் செக்டாரில் எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 12,000 crores ப்ளஸ் ஃபினான்ஷியல்ஸில் மட்டும் எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கன்சியூமர் சர்வீசஸ், ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி, ஆட்டோ இந்த மாதிரியான செக்டார்ஸில் 5,000லேருந்து 3,000 crores வரைக்கும் எஃப்ஐஐஸ் செல் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் மோசமான நிலைமையில் இருந்திருக்கு. அடுத்து லாஸ்ட் வீக் நடந்த சில முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் 40 GW ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜியை வாங்குறதுக்கு பையர்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெனியூபிள் எனர்ஜியில் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக ஸ்டேட் கவர்மெண்ட் டிரான்ஸ்மிஷன் ஏஜென்சிஸ் நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ஆஃப் பவர் பர்ச்சேஸ். ரெனியூபிள் எனர்ஜிஸ் சில நேரம் ஹையர் கெப்பாசிட்டியில் யூட்டிலைஸ் பண்ண முடியும், சில நேரம் அவங்களால பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட முடியாத காரணத்தினால சில நேரங்களில் இந்த மாதிரி எக்ஸஸ் கெப்பாசிட்டி சேல் பண்ண முடியாமல் இந்த கம்பெனிஸ்க்கு ரெவன்யூ லாஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸில் இருக்கிற ட்ரெண்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். லாஸ்ட் இயரோட இந்த இயர் 18.75% ரூரல் டிமாண்ட் அதிகமாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இந்த சென்ஸ் ஆட்டோமொபைல் கார்ஸ். இதில் மாருதி சுசுகியோட ரூரல் சேல்ஸ் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் 15.5% அதிகமாக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸும் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. 17% கிட்ட எக்ஸ்போர்ட்ஸ் போன வருஷத்தோட இந்த வருஷம் க்ரோ ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் லீடர் மாருதி சுசுகி தான். அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் 38% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 5 month வேல்யூவோட லோவாக இருந்திருக்கு. இது 4.31% இருந்திருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் ரேட் கட்ஸை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது 12% ஸ்லாபை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஐட்டம்ஸை மெஜாரிட்டியாக 5% ஸ்லாபுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒரு சில ஐட்டம்ஸை 18% ஸ்லாபுக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட்ஜெட்டு, ஆர்பிஐ ரேட் கட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரேட் கட்டு இது எல்லாமே இந்தியாவில் கன்சப்ஷனை பூஸ்ட் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற இம்பார்ட்டன்ட் மூவ்ஸாக நம்ம பார்க்கலாம். இதனால கன்சப்ஷன் பேஸ்டு ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோட்டக் மஹேந்திரா பேங்க்குக்கு 10 months முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில விஷயங்களை பேன் பண்ணியிருந்தாங்க. அவங்க புது கஸ்டமர்ஸை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கோ டிஜிட்டலாக, அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்ட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. 10 months அப்புறம் கோட்டக் பேங்க் எடுத்த ஆக்ஷன்ஸ்னால சாட்டிஸ்ஃபை ஆகி ஆர்பிஐ இப்போ இந்த பேனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதனால கோட்டக் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் ஆன் ஸ்டீல் அண்ட் அலுமினியம், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்க போகிற பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றின சில இன்ஃபர்மேஷனை பார்த்துருவோம். 25% டேரிஃப் ஸ்டீலுக்கும் அலுமினியம் இம்போர்ட்ஸுக்கும் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இம்போஸ் பண்ணியிருக்காரு. இதனால் இந்தியாவுக்கு மேஜர் பாதிப்பு கிடையாது. ஏன்னா இந்தியா யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரி கிடையாது, போத் அலுமினியம் அண்ட் ஸ்டீல். ஆனால் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்கிற எக்ஸசிவ் குவான்டிட்டியை கொண்டு இந்தியாவில் டம்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு 15% டியூட்டி இருந்தாலும்
கம்பேர்ட் டு யூஎஸ், இந்தியாவில் அவங்க சீப்பாக செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்தியாவுக்கு இம்போர்ட்ஸ் அதிகமாகுன்ற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்க ஸ்டாக்ஸு பெரிய ஃபாலை லாஸ்ட் வீக் பார்த்துருந்தது. ஆல்ரெடி ட்ரம்ப் இந்த டேரிஃப் இம்போஸ் பண்ணுவான்னு சொல்லி ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஃபாலில் தான் இருந்தது. லாஸ்ட் வீக் இன்னும் மேஜர் ஃபாலை இவங்க பார்த்தாங்க. இதில் ரொம்ப ஹையஸ்ட் ஃபால் பார்த்தீங்கன்னா நால்கோ, இது 32% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஃபாலோட் பை ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இதில் ஹிண்டால்கோ கொஞ்சம் யூனிக்லி பாய்ஸ்ட் கம்பெனி, ஏன்னா அவங்களோட அலுமினியம் யூனிட் கம்ப்ளீட்டாகவே யூஎஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பேன்னால அவங்களுக்கு மேஜர் இம்பாக்ட் இல்லைன்னு சொல்லி அவங்களோட ரீசெண்ட் குவார்டர் ரிசல்ட்ஸோட கான்காலில் அந்த கம்பெனியோட சிஇஓ சொல்லியிருந்தார். இதுக்கு அடுத்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு நடக்கவிருக்கிற பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றின சில டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். 2030 இந்தியாவும் யூஎஸும் $500 பில்லியன் ட்ரேட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் இது வரைக்கும் அவங்களோட நேட்டோ ஆலிஸ்க்கு மட்டும் விற்றுக்கிட்டு இருந்த F-35 ஸ்டெல்த் ஜெட்டை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முன் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி விஷயத்தில் இந்தியா யூஎஸோட ஆயிலை அதிகமாக இம்போர்ட் பண்ண அக்ரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ரஷ்யாவோட ஆயிலை அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டீல் மூலிமா யூஎஸோட ஆயில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்டை இந்தியா கொடுத்துட்டு வந்திருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஸ்டாக்கோட லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த கம்பெனி ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற Q3 சீசனில் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்கு. ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ஜென்ரலாக இருக்க கார்பரேட் இந்தியாவிலையும் சரி. இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 17% அப் ஆயிருக்கு போன வருஷத்தோட இந்த வருஷம். இது 41,470 crore இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆகி 3,181 crores இருக்குது. இந்த கம்பெனியோட இவி புக்கிங் நேற்று ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 30,179 கார்ஸ் ஒரே நல்ல புக் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் மட்டும் இந்தியாவில் 1 lakh crore கார்ஸ் தான் இவியில் சேல்ஸே ஆகியிருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் லாஸ்ட் இயர்ஸ் இவி சேல்ஸை இந்த ஒரு நாளில் மட்டும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இவி புக்கிங்கில் பண்ணியிருக்காங்க. இது அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட வால்யூம்ஸ் எப்படி இருந்ததுன்றதை பார்த்துருவோம். 16% ஆட்டோ சேல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 2,45,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எஸ்யூவி மார்க்கெட் லீடர் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான். அவங்க 20% growth எஸ்யூவியில் கொடுத்து 1,42,000 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் 7% growthம், டிராக்டர்ஸில் ஆல்மோஸ்ட் 20% growthம் கொடுத்துருக்காங்க. இது 1,21,744 யூனிட்ஸை இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. வால்யூம் வைஸ் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி Q3 FY25 1,42,000 யூனிட்ஸை செல் பண்ணி செகண்டில் இருக்கிறாங்க மார்க்கெட் ஷேரில். நம்பர் 1 வால்யூமில் மாருதி சுசுகி தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்து ரெவென்யூ மார்க்கெட் ஷேரில் இவங்க ஆல்ரெடி நம்பர் 1 பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டாங்க. இது என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, எஸ்யூவி ஷேர் ஆஃப் சேல்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு அதிகமாக இருக்குது. மாருதிக்கு ஸ்மால் கார்ஸோட ஷேர்ஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டு கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். பட் ரெவென்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மார்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனியோட டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் கம்பேரிசன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோட லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபால் எப்போ ஸ்டாப் ஆகும், அதுக்கான சான்சஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்த்துருவோம். மார்க்கெட் சில மேஜர் ரீசன்ஸ்க்காக ஃபால் ஆகிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ், அதாவது யூஎஸ் டாலர் மற்ற கரன்சிஸோட பெஞ்ச்மார்க் பண்ணும்பொழுது அது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்றது டாலர் இண்டெக்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இது 100 கீழே இருந்ததுன்னா டாலர் வீக்காக இருக்குன்றது அர்த்தம். 100க்கு மேலே எவ்வளோ பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போகுதோ அப்போ டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்றது அர்த்தம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் இப்போ 106.80 இருக்குது. அதனால் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால் யூஎஸில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறத விட அவங்களோட நாட்டில் இருக்கிற பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலே சேஃபர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்றது அவங்களோட அசம்ஷனாக இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பாண்ட் ஈல்டும் 4.47% சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான சான்சஸை கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்த ரீசன் ருப்பி ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ ருப்பி அப்ரிஷியேட் ஆகும்பொழுது தான் அவங்க திரும்ப இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் லாஸ்ட் குவார்ட்டரில் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் போராக தான் கொடுத்துருந்தாங்க. சேல்ஸ் க்ரோத் சிங்கிள் டிஜிட்லேயோ இல்லை லோவர் சிங்கிள் டிஜிட்லேயே இருந்தது. ப்ராஃபிட் க்ரோத்தும் லோவர் சிங்கிள் டிஜிட்டில் இருந்தது. இந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவலாக ரிட்டர்ன் ஆகும்பொழுது அந்தந்த இண்டிவிஜுவல் கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவோட வேல்யூவேஷன் ஜென்ரலாகவே ஹையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் அஸ்வத் தாமோதரன்ற வேல்யூவேஷனோட டீன்னு சொல்லப்படுற யூஎஸ் ப்ரொஃபஸர் ஒருத்தரும் இதே தான் சொல்லியிருந்தாரு. இந்தியாவோட மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரியான சடன் ஃபாலில் பெரிய கிராஷில் இந்தியாவோட வேல்யூவேஷன் சீப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆவாங்க. இந்த ஃபால் அரெஸ்ட் ஆகி நம்மளோட மார்க்கெட் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.